ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான தேன் நெல்லிக்காய் எப்படி வீட்டிலேயே செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய நெல்லிக்காவை நல்லா கழுவிட்டு எடுத்துருக்கேன். இந்த நெல்லிக்காவை இப்போது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவியில் வேக வைக்கும்போது நெல்லிக்காய் தேனில் ஈஸியாக ஊறும், அதுக்காக ஆவியில் வேக வச்சுருக்கேன். இதை 4லேருந்து 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நெல்லிக்காய் இந்தளவுக்கு நல்லா வெடிஞ்சு வந்திருக்கும். இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இதில் ஈரப்பதம் சூடு எதுவுமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஆற வச்சு எடுத்துருங்க. இதை ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு செராமிக் ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேன் நெல்லிக்காய், தேன் பூண்டு இதெல்லாம் செய்யும்போது செராமிக் ஜாரில் செஞ்சோன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்ணாடி ஜாரில் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நான் 1/4 லிட்டர் அளவு தேன் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/4 லிட்டர் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு காட்டன் துணியை வச்சு இதை மூடிக்கலாம். இதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா கயிறு வச்சு கட்டிக்கோங்க. இப்போ இதை நான் வெயிலில் 15 நாளைக்கு வச்சு எடுக்க போகிறேன். ஒரு மாதத்துக்கு வச்சு எடுத்தோன்னா நல்லா ஊறி இருக்கும். 15 நாள்லேயே ஓரளவுக்கு ஊறி இருக்கு. அந்த கசப்பு எதுவுமே இருக்காது நெல்லிக்காயில். 15 நாளுக்கு அப்புறமா இதை சாப்பிட்டு பார்த்தோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு. இது மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு முடி அவ்வளோவா கொட்டாது. இது மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.